எவர்கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில். முதல் முறையாக பிரியங்கா காந்தி தேர்தல் அரசியலில் களமிறங்கி இருப்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. பிரியங்கா காங்கிரஸை காப்பாற்றும் பிரம்மாஸ்திரமாக பார்க்கப்பட்ட நட்சத்திரம். இரண்டாயிரத்து 14 மத்தியில் பாஜக ஆட்சியில் அமர பல மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சியை பறிகொடுக்க இந்திரா காந்தி சாயலில் இருக்கும் பிரியங்கா அரசியலுக்கு வர போஸ்டர்கள் ஒட்டப்பட்டன. அதுவரையில் தாயின் ரேபரேலி, சகோதரனின் அமேதி தொகுதிகளில் பிரச்சாரம் செய்த பிரியங்கா 2019 நாடாளுமன்ற தேர்தலையொட்டி உத்தரப்பிரதேச மாநில கிழக்கு பிராந்திய காங்கிரஸ் பொதுச் செயலாளராக அரசியலில் இறங்கினார். 2022 உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலை குறிவைத்து களமிறங்கிய பிரியங்காவுக்கு அந்த தேர்தல் கை கொடுக்கவில்லை. ஆனால் மனம் தளராது மற்ற மாநிலங்களில் பிரச்சாரம் செய்தார். அதில் இமாச்சல பிரதேசம், கர்நாடகாவில் அவரது பிரச்சாரம் காங்கிரஸ் வெற்றிக்கு உதவியதாக பார்க்கப்பட்டது. அதுவே டிசம்பரில் 5 மாநில தேர்தலில் தெலங்கானாவில் மட்டும் காங்கிரஸ் வென்றது. வட மாநிலங்களில் ஏற்பட்ட தோல்வி அவரை பின்வாங்க செய்யவில்லை. 2024 தேர்தல் களத்திற்கு தயாரான பிரியங்கா காங்கிரஸை விளாசிய பிரதமர் மோடியை பதிலடியால் விளாசினார். மாங்கல்யம் விவகாரம், குடும்ப சொத்து உள்ளிட்ட விவகாரங்களில் மோடியை அவர் கார்னர் செய்த விதம் பெரிதும் பேசப்பட்டது. உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி உடனான தொகுதி பங்கீட்டில் நிலவிய இழுபறியை தீர்ப்பதில் முக்கிய பங்காற்றியவர் பிரியங்கா. ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட வடமாநிலங்களில் அவரது பிரச்சாரம் அனல் பறந்தது. ரேபரேலி எம்பியாக இருந்த சோனியா மாநிலங்களவை எம்பியாக அங்கு பிரியங்கா களமிறங்கலாம் என பார்க்கப்பட்டது. ஆனால் வயநாட்டில் போட்டியிட்ட ராகுலுக்கு 2வது தொகுதியாக ரேபரேலி வழங்கப்பட்டது. இரு தொகுதிகளிலும் காங்கிரசுக்கு அமோக வெற்றி வசமானது. 2024 தேர்தல் முடிவில் காங்கிரஸ் 99 இடங்களை வெல்ல பாஜகவுக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்காது தடுத்தது இந்தியா கூட்டணி. இதன் தொடர்ச்சியாக ராகுல் எந்த தொகுதி எம்பியாக இருப்பார் என்ற கேள்வி எழுந்தது. இரு தொகுதிகளில் போட்டியிட்ட ராகுல் சட்டப்படி ஒரு தொகுதியை விட்டுக் கொடுக்க வேண்டும். எந்த தொகுதியை அவர் விடப்போகிறார் என்ற கேள்வி எழுந்தது. 2027 உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலை குறிவைக்கும் காங்கிரஸ் ராகுலை ரேபரேலி எம்பியாக இருக்கச் செய்ய விரும்புவதாக கூறப்பட்டது. இந்த சூழலில் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் ராகுல் ரேபரேலியில் எம்பியாக தொடர்வார் என முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதேவேளையில் காங்கிரஸ் தொண்டர்களுக்கு இனிப்பான செய்தியாக வயநாட்டில் பிரியங்கா காந்தி போட்டியிடுவார் என காங்கிரஸ் அறிவித்தது. மக்களுக்காக கடினமாக உழைப்பேன் என கூறியிருக்கும் பிரியங்கா இருவரும் ரேபரேலியிலும் வயநாட்டிலும் இருப்போம் என்றார். தேர்தலில் போட்டியிட இருக்கும் பிரியங்காவை ஆற தழுவி ராகுல் காந்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். முதல் முறையாக பிரியங்கா தேர்தல் அரசியலில் களமிறங்குவதால் காங்கிரசாரும் உற்சாகமாகி இருக்கிறார்கள். பாஜகவுக்கு பக்காவாக ஸ்கெட்ச் போட வடக்கில் ராகுல், தெற்கில் பிரியங்கா என தலைமை காய் நகர்த்துவதாக அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். எவர்கிரீன் புதையல்கள், அந்த காலத்து பொக்கிஷங்கள் இந்த காலத்து பொலிவுடன் தினமும் மதியம் 12 மணி முதல் 3 மணி வரை காண தவறாதீர்கள் உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில்.